என்னுடைய பெயர் வந்து பாலகிருஷ்ணன். எனக்கு வந்து இயல்பாகவே தனித்தமிழ் பற்று உள்ளவன். அதனால் என்னுடைய பெயரை வந்து பாலகிருஷ்ணனை வந்து மா இளங்கன்றன்னு மாற்றிக்கிட்டேன். தந்தையின் பெயர் மாயாண்டி, தாயாரின் பெயர் பொன்னம்மாள். அவங்க இங்கே பிறந்தவங்க. நான் பிறந்ததும் சிங்கப்பூர் தான். அது ஒரு நல்ல நிகழ்ச்சி. நான் குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவர் என்னன்னு கேட்டால், அவங்க 2 பேருக்கும் போட்டி. ஊர்லேருந்து வந்து இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, தீபாவளி அன்னைக்கு காலையில் வெந்நீர் வைக்கும்போது, அவர் வெந்நீர் வச்சுக்கிட்டு வர்றதுக்கு முன்னாலேயே அவருடைய நண்பர் தான் கீழே கொண்டு போய் அடுப்புங்க கீழே வச்சு விட்டார் வெடி. இவர் போய் பற்ற வச்ச உடனே வெடிச்சிருச்சு. அந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் வந்து நம்ம கலாச்சார அமைச்சில் வேலை செய்யும்போது முஸ்தபா, பத்மநாபன் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ முஸ்தபா வந்து முரசில் வேலை செஞ்சுட்டு அங்கே வந்தவர். அவர் சொன்னார், அது நல்லா இருக்கு, அதை வந்து எழுதலாமேன்னு. எழுதி அப்போ எனக்கு எழுத்து பழக்கம்லாம் இல்லை. எழுதி முஸ்தபா கிட்ட கொடுத்தேன். அவர் சில திருத்தங்கள் போட்டு அனுப்பி வச்சுருந்தார். இப்போ ஜேஎம் சாலி அவர் என்ன, அதுக்கு தலைப்பு என்ன கொடுத்தோன்னா, தீய வழியும் தீபாவளியும்னு போட்டிருந்தான். அப்போ ஜேஎம் சாலி முரசு ஆசிரியராக இருந்ததுனால அப்படி போட்டு அந்த தலைப்பு நல்லா இல்லை அப்படின்ட்டு தீ வழின்னு போட்டு அது எதுவும் வெளியிட்டார். அது அச்சில் பார்த்த உடனே இளங்கண்ணன் அது மொழி பெயர் மாற்றி கொண்ட பிறகு இது வந்தது ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு ஆர்வம். அப்படி தான் நான் எழுத தொடங்கினேன். இயற்கையிலே நான் சொன்ன உடனே தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன் அதுலேருந்து. ஆனால் அதுக்கு கொஞ்சம் இளம் வயசுலேயே நான் என்னென்னா வானொலிக்கெல்லாம் எழுதுறது. அப்போ இந்த வானொலியில் வடமொழிலாம் ரொம்ப கலந்து வரும், எப்போ மாதிரி தான். அப்போ அதெல்லாம் நீக்கிவிட்டு இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு அது ஒளிபரப்புனாங்க அவங்க. அப்போ வானொலியில் தமிழ் அறிந்தவர்கள் இருந்தாங்க, அதனால அதை ஒளிபரப்புனாங்க. பெயரான பிறகு வாசகர்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய தமிழ் நட வாசகர்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் அவ்வளவு நினைவில்லை. நாவல்கள் ஒரு 7-8 இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்த வைகரி பூக்கள் வந்து நிறைய பெயர் பெற்ற நாவல். அது வந்து துருக்கி மொழிகளையும் ஆங்கிலம், துருக்கி மொழி, வெள்ளியால். சிறுகதைகள் எத்தனை நினைவில். வகை பிறந்தது வந்து சீனத்தில் வந்திருக்கு. முதல்ல வந்து நான் தீபாவளி அன்னைக்கு கதை சொன்னேன்ல, அதுக்கு பிறகு தான் அந்த உற்சாகம் வந்தது. அது தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வாசகர்கள் வந்து இந்த சுவைத்தவர்கள் சொல்லுகிறார்கள்ங்கிற பகுதியில் என்னுடைய கதையை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஆசிரியர்களும் என்னை முரசுலேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் காசு கேட்க ஆரம்பிக்கிட்டேன். நான் இரவில் வந்து 2 மணிக்கு எந்திரிப்பேன். 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் எழுதுவேன். எழுதிட்டு அப்புறமேல தான் குளிச்சுட்டு என்னுடைய வேலைகளை செய்கிறது. அதனால் எழுத்துக்கு தடையில் எனக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். இரவு 2 மணிக்கு. நான் கலாச்சார அமைச்சில் வேலை செஞ்சாலும் நான் எழுதுறது அவங்களுக்கு தெரியும், நான் வழியை சொல்லிட்டேன். அதனால் எனக்கு எந்த தடையும் வைக்கல. பரிசுகள் என்றால் அது நான் கொஞ்சம் இளம் வயசில் இருக்கும்போது எழுத தொடங்கினேன். எனக்கு வந்து ஒரு இங்கே வந்து திராவிடர் கழகம் ஒன்று, அவங்க ஒரு கட்டுரை போட்டி வச்சுருந்தாங்க பாரதிதாசனை பற்றி. அதுக்கு ஒரு கட்டுரை எழுதினேன். ஒரு பரிசு கொடுத்தாங்க. அதுதான் பரிசு முதல்னு புத்தகமாக வந்தது. அதுக்கு பிறகு தமிழர் திருநாள் அன்னைக்கு எல்லா எழுத்து போட்டி பரிசுலாம் வைப்பாங்க. அப்போ நான் பல தலைப்புகளில் எழுதி பரிசு புத்தகங்கள் காசு கொடுக்காமலே நான் படிக்கிறதுக்கு நிறைய வந்துருச்சு.
அப்படி இல்லை, எனக்கு எழுத்து ஆர்வமே வந்துடுச்சு. நான் விருது இந்த பரிசு கொடுக்கறது புகழில் அவ்வளோ மயங்கலை. எனக்கு இதெல்லாம் நிலையானது இல்லைன்னு தெரியும். அதனால் நான் வந்து அதில் மயங்கலை. ஆனால் புத்தகங்கள் வருங்கிற ஒரு இது இருந்துச்சு. புத்தகம் படிக்கிறதுக்கு அனுப்பிடுவாங்க. தமிழில் இருக்கிறதுனால வந்துச்சுனாக்கா அது புத்தகத்துக்கு இல்லையா, அந்த ஆசை இருந்தது, புத்தக ஆசை. இலக்கிய காலத்தில் வந்து எனக்கு நினைவு கண்ணபிரான், கோவிந்தசாமி, அப்புறம் யாரும் இருந்தாங்க நினைவுள்ள. நான் 3 பேர் எல்லாம் படித்து தெரிவு செய்வோம். தெரிவு செஞ்சு தான் அனுப்புகிறது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை. அதில் நிறைய கதைகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு. மலேசிய எழுத்தாளர்கள்கிட்டையும் சிங்கப்பூர், இப்போ மலேசியாவும் சிங்கப்பூர் ஒன்றா இருந்ததுனால. கண்ணில் பட்டவர்கள்லாம் எனக்கு கதாநாயகர்களாக இருக்கிறார். மீன் வரைங்க வந்து நான் எப்போ மத்தியானம் சாப்பிட ஒரு இடத்துல அவர் ஒரு மீன் போட்டுக்கிட்டு இருந்தார். இவரை பிடிக்கணுமேனு அது மீன் குறைங்க போட்டேன். அது சாதாரண மத்தாலுமே அதுக்கு எக்கச்சக்கமான வரவேற்பு, பெரிய பேராகவும் போயிடுச்சு. அதுக்கு தெரிஞ்சு தான் நாவலவே போட்டுருக்கலாம். அது அந்த கதை அப்படி உருவானது. அப்புறம் இப்படித்தான் கண்ணில் பட்டவர்கள்லாம் கதாநாயகர். கதை மாந்தர்களை பார்த்த உடனே தேர்வு செய்வேன். சரி இவரை வச்சு ஒரு கதை எழுதணும் அப்படின்ட்டு. அடுத்ததான் அப்புறம் அவருடைய செயல்பாடுகளை கவனிச்சிட்டு எழுதிடுறது. கலாச்சார அமைச்சராக வேலை செய்யும்போது சிட்டி ஹாலில் இருந்தேன், நகர மண்டபத்தில். அங்கே மத்தியானம் சாப்பிட போகும்போது அங்கே பார்த்தேன் மீகோரைங்க போடுறவர். சமயத்தில் சாப்பிட்ருக்கேன், பேசியிருக்கிறேன். சரி இவரை பற்றி ஒரு கதை போடுவோம் அப்படின்ட்டு எழுதுனது தான். அது இவ்வளோ தூரம் இதுவாகும்னு எதிர்பார்க்கணும். தான் பெரிய பேராக போயிடுச்சு. அதுக்கு ஊர் வரைக்கும் போயிடுச்சு. மன ஊனங்கள் தானே அது. அது வந்து இங்கே சிங்கப்பூரில் பல்கலைக்கழகத்திலோட பேசப்பட்டது. மன ஊனங்கள். அது சீன பொண்ணு. அது இந்த குப்பை வண்டி தள்ளிக்கிட்டு போகிற பொண்ணு. கிழவின்னு வச்சு பொண்ணுன்னு சொல்கிறத விட மூதாட்டின்னு சொல்லலாம். அவருக்கு நம்மால் ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு செஞ்சார். அது என்னன்னு கேட்டால் நான் பார்த்தேன், என்ன நம்மால் பாரு பிச்சை எடுக்கிறான், இந்த கிழவி இந்த அட்டையெல்லாம் பொதுக்கிட்டு விற்கிறேன்னு பார்த்தேன். இது நம்மளை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோன்னு இல்லையா. சிந்தனை இருக்குல்ல, நம்மால் சிந்தனை எப்படி போகுது, சீன மொழி மூதாட்டியோட சிந்தனை எப்படி போகுது. அவங்க இடுப்பெல்லாம் வளைஞ்சி உண்மையிலே வளைஞ்சிருச்சு. அவங்க வந்து அந்த அட்டையெல்லாம் பொறுக்கி கொண்டு சேமித்து வைப்பாங்க. அப்போ நம்ம ஆள் பிச்சை எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க அந்த கிழவி வந்து இந்த வயசுலேயும் பிச்சை எடுக்காமதுங்கன்னா நம்ம ஆள் சிந்தனையை பாருங்கிறது எனக்கு தோணுச்சு. அதை வச்சு எழுதணும். அவன் எனக்கு வந்து கலாச்சார விருது பெற்ற பிறகு எனக்கு கொஞ்சம் மானியம் கொடுத்தாங்க. அதில் வந்து எல்லாம் 8 நூல்கள் வெளியிட்ட நினைவு. 8 நூல்கள் வெளிவந்தன. 2 நாவல், 4 நாவல், 2 சிறுகதை தொகுப்பு. என்னுடைய நூல்கள் வந்து தமிழ்நாட்டின் சில பல்கலைக்கழகங்களில் பாடப்புத்தகமாக இருக்கிறது. அதை ஆய்வு செய்து சிலர் முனைவர் பட்டமாக வாங்கியிருக்காங்க. சிங்கப்பூரில் கல்பனான்னு ஒருவர் முனைவர் பட்டம் வாங்கி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தொண்டன் ஆசிரியரே நான் தான். அதாவது அப்போது கவிஞர் பரண்ணன்னு ஒருவர் இருக்கார். எங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக ஒரு பத்திரிக்கை தொடங்குவோம்னு எழுதினார். அவர் என்ன செய்வார்னு கேட்டால், மலையாளத்தில் அங்கே வந்து மலேசிய மலையாளின்னு பத்திரிக்கை வந்தது. அதில் உள்ளதை மொழிபெயர்த்து கொடுப்பார். நான் அப்புறம் எல்லாம் சேர்ந்து தொண்டன்னு வெளியிட்டான். அது தொடங்கினது 6ஆம் வாரமாக தொடங்கினோம். அப்புறம் வெளியிட முடியலை எங்களால். பத்திரிக்கை வெளியிடுறது யானையை வச்சு மேய்க்கிற மாதிரியா இல்லையா. வருமானம் வந்துச்சுன்னா ஓகே, பரவாயில்ல.
நான் தட்டச்சு செய்து கொண்டிருந்தபோது தான் கணினி வந்தது. கணினி வந்த பிறகு என்னால் நிறைய எழுத முடிஞ்சது. ஏன்னா திருத்தங்கள்லாம் அதிலே இயல்பாக போட்டு அனுப்பிச்சிடுறது, எடுத்து அனுப்பிடுறது. பத்திரிகைக்கு அனுப்பும்போதும் கணினியிலே அனுப்புறது. அவங்களுக்கு இன்னும் வசதி, வெளியிட்டுருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் கதைகள் வந்து அவங்களுக்கு அச்சு இருக்கிற வேலை குறைவு போட்டேன் கொடுத்துருவேன் இல்லையா? அச்சு கொடுக்க வேண்டாம்ல, அதனால் அவங்க போட்டு விட்ருவாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால் அது அவ்வளோ இதுவாக எடுத்துக்கிறது இல்லை. என்னுடைய கதைகள் வந்து குறும்படமாகவும் எடுத்திருக்கிறாங்க. குறும்படமாகவும் தொலைக்காட்சியிலலாம் வந்திருக்கிறது. அது ஒரு கதை வந்து இந்த நாசருங்கிற ஒரு சினிமாவுக்கு முன்னே எடுத்துக்கிட்டு போனார். அது வந்து அதில் ஒரு சீனை பொண்ணு வருது. அது ஏதோ அவருக்கு கலந்துருக்க போயிருக்காரு. ஆனால் அங்கே போனால் படம் ஓடாது. அது வணிக நோக்கத்தில் பார்க்குறதுனால அதை கைவிட்டுட்டாங்க. எழுத்தாளர் கழகத்தில் வந்து தலைவர் எப்படின்னா கோவிந்தசாமி மற்ற எழுத்தாளர்களுக்கும் சண்டை வந்துடுச்சு. அப்போ இதில் யாரை போட்டால் சரியாக இருக்குன்னாங்க, நான் தானே ஏமாளி, என்னை இழுத்து கொண்டு போட்டாங்க. அப்படித்தான் எழுத்தாளருக்காக தலைவரானேன். அப்புறம் அவங்க சண்டையும் வஞ்சுது, என்னையும் விட்டுட்டாங்க. நான் வந்துட்டேன். என்னுடைய கதைகள் என்னன்னு கேட்டால், ஒரு தடவை நான் அந்த அப்போல்லாம் அந்த கடையில் தள்ளு வண்டியில் காப்பி கடை போட்டிருப்பாங்க. அப்போ நான் பரந்தன் எல்லாம் போய் காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ என்னையை பற்றி பேசுகிறாங்க. மறுசில கதை வந்துச்சு. ஓ, நல்லா எழுதுறான் ஐயா அந்த ஆள் அப்படி அப்படின்னு. அப்படியே பரந்தனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. இன்னும் பிரமாதமாக எழுதுறாங்க அப்படி கதைன்னு. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இது பரவாயில்ல நம்மன்னு. அப்புறம் பரந்தன் பார்த்துட்டு எல்லாம் நண்பர்கள் தான் பத்திரிக்கை படிக்கிறாங்க. அவர் இளைஞன் யார் தெரியுமாங்க? அப்போ அவங்களுக்கெல்லாம் பாலகிருஷ்ணன் தான் தெரியும். இவர் தான் அவர் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி. அப்போ கொஞ்சம் திமிருன்னோடு சொல்லலாம், பரவாயில்ல நம்ம கதையும் எடுப்பார் அப்படின்னு. நல்லா எழுதுறான் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படி. ஏன்னா அப்போ இளைஞனுங்கிறது அவங்களுக்கு தெரியாது, பாலகிருஷ்ணன் தெரியாது. அதனால் இல்லாட்டி இந்த உண்மை எனக்கு தெரியாது. அவ்வளோ உடைச்சது வந்து நம்ம பன்னன் தான் உடைச்சி விட்டார். நல்ல கவிஞர். அந்த சமயத்தில் வந்து விமர்சனம் இருந்தது இருந்தாக்க நல்லா இருந்திருக்கும். யாரும் விமர்சனம் செய்யலை. இப்போ என்னுடைய கதைகள் வந்து மலேசியா, சிங்கப்பூர் கதைகள் தெரிவு செய்து அனுப்பும்போது தமிழ்நாட்டு எழுத்தாளர் வந்து திறனையை செஞ்சார். அப்போ எனக்கு சரி, நம்ம கதைகளும் கொஞ்சம் இருக்க போல இருக்கேங்கிற ஒரு இது. இங்கே உள்ளவங்களுக்கு திறமை இல்லை, இங்கே உள்ளவங்களுக்கு விமர்சனம் அவங்க செய்யக்கூடிய திறமை இல்லை. திறமை உள்ளவங்களும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க, ஏன் இதில் போய் வம்பில் மாட்டிக்கிறோம். பெருங்குறை, பெரிய குறை. விமர்சனம் செஞ்சுருந்தாக்க வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், கதைகள் இன்னும் மேம்பட்டிருக்கும், மக்களை போய் சென்றேன். என்னுடைய கதைகளோடு நான் தொடர்ந்து எழுதுகிற கதை, என்னுடைய கதையில் படித்த வாசகர்கள் சுவைத்தவர் சொல்கிறாருன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல தமிழை நல்லா படிக்கணும். தமிழ் வந்து ஒரு உயிர்ப்பு மொழி, அதை வந்து எடுத்துடக்கூடாது. இன்னும் சொல்ல போனாக்கா என்ன தமிழாக இருக்குது. தமிழை வந்து எப்படி போய் படித்து பார்க்கணும் ஆழமாக. அப்போ தான், ரொம்ப ஆழமாக போகணும், ஓரளவு போனாலே உங்களை கவர்ந்துடும். அது ஒரு ஈர்ப்பு மொழி. எந்த மொழியும் எனக்கு தெரிஞ்சு, பாரதியாரெலாம் விட்டுருங்க, அவர் சொன்னதெல்லாம் உண்மை தான். எனக்கு தெரிஞ்சு அதில் ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குது. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட மொழி இல்லை, இது வந்து ஏலியன்ஸ் பண்ண. அது எனக்கு என்னமோ உண்மை மாதிரி தெரியுது. நம்மளினாலும் இருக்கலாம்,
இல்லைன்னு சொல்ல முடியாது பாருங்க. அது ரொம்ப அற்புதமான மொழி. அது இழுத்துடும். கொஞ்சம் படித்தாலே அது அந்த இனிமை இழுத்துடும். நான் எழுத வர்றவங்க புதுசாக எழுத வர்றவங்களுக்கு நான் ஒன்று சொல்லுவேன். தமிழை ரொம்ப ஆழமாக படிக்க வேண்டாம்னு பிழை இல்லாமல் எழுத கற்றுக்கொள்ளுங்க. தமிழ் உங்களை வழி நடத்திடும்னு சொல்லுவேன். இப்போ 88 வயசில் பெருசாக ஒன்றும் வாசிக்கலை. இந்த வானொலி செய்தி கேட்பேன். கம்ப்யூட்டரும் இப்போ இயக்க முடியல. அதனால் இப்போ வாசிப்பு குறைஞ்சி போச்சுன்னு சொல்லலாம். முதுமை கொண்டு போகுது தடுத்துருச்சு. இளமை இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் விளையாடலாம். முதுமை இங்கே போக விடலை. நான் இப்போ இதுக்கு இடையில சில கதைகள் எழுதி பார்த்தேன். முன்னால் சொன்ன கதாபாத்திரத்தை மறந்துட்டு இருக்கேன். அப்போவே எனக்கு தெரிஞ்சு வச்சு நீ இது தப்பு நாங்கள் வரோம்னு விட்டுட்டு கைவிட்டுட்டேன். என்னுடைய கதைகளே இல்லை. ஏதோ கண்டதுக்கு இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அது பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்கள கவர்ந்துருக்கு. இப்போ கூத்தாடும்போது எத்தனையோ பேர் நல்லா ஆடுவாங்க, சில பேர் விட்டுரும். அது மாதிரி கூத்தாடிகளில் நானும் ஒரு கூத்தாடியாக இருக்கேன். இப்போ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் காலங்காலத்தில் நிற்காது. நோய் நாளில் மறந்துடுவாங்க. அப்படி ஒன்றும் நிற்காது. இப்போ எனக்கு பாட்டி ஔவையாரை நினச்சிக்கிட்டு இருக்கேன். பாட்டன் வள்ளுவர் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க, நினைவு இருக்குன்னு. சும்மா ஏதோ எழுதணும், ஏதோ ஜனங்க பாராட்டுறாங்க அப்படின்னு விட்டுற வேண்டியதான். அரசாங்கத்தில் வேலை செஞ்சாலும் என்னுடைய கதைகள் அவ்வளவு அரசியல் சம்பந்தம் ஈடுபடுறேன். ஆனால் ஒரு கதைகள் குருவி கோட்டம் இருக்குல்ல, அதில் அரசியல் இருக்குது. ஆனால் அது என்னென்னு கேட்டால் சாதகமாக தானே இருக்குது, அதுவும் பாதகமாக தான். சிங்கப்பூருக்கு இன்னும் இலக்கியம் சரியாக உருவாகலை. ஏதோ நம்மளாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சிங்கப்பூர் இலக்கியம்னு, நம்மளே பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இப்போ வெளிநாடுகள்லாம் எவ்வளோ நல்லா, மலேசியாவிலேயே பிரமாதமாக இருக்கும். இருந்தால் ஒரு பெருமை. ஏன்னா அங்கே ஆட்சி மொழியாக இருக்குது. ஏதோ நம்ம தலைவர் லீ குவான் யூ கொடுத்த ஒரு இது இருந்தால் நல்லாயிருக்கும். மற்றவங்களோட போட்டி போடலைனாலும் கூட போய் நின்று பேசலாம். எங்களுக்கும் இலக்கியம் இருக்கிறாங்க. அந்த வகையில் என்னோடய ஒரு இது இங்கே உள்ள பல்கலைக்கழகத்தில் பேசினாங்க லட்சியங்களின் ஊனங்கள். அது ஒரு பெருமை தான். அப்படி அதுக்கு பிறகு எதுவும் எனக்கு தெரியலை. இது வந்திருக்கா புதுசாக இலக்கியம் என்னை நிறைய மாற்றியிருக்கு, பண்படுத்தியிருக்கு, ஒரு பணிவை ஏற்படுத்தியிருக்கு. அந்த திமிரெல்லாம் அடங்கி போச்சு. இந்த சின்ன பிள்ளைகளில் இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கும்ல, சுறுசுறுப்பாக பேசுகிறது, எடுத்தறிஞர், அதெல்லாம் போயிடுச்சு. சுத்தமாக மாற்றிடுச்சு. ஒரு பணிவை ஏற்படுத்திச்சு.